மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்வில் இருந்து விலக்கு அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் சுதாவை ஆதரித்து கும்பகோணம் காந்தி பூங்கா அருகே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பிரதமராக மோடி பொறுப்பேற்ற 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்தாரா என கேள்வி எழுப்பினார். மேலும் மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்தார். அதேபோல டெல்டா விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த நவீன அரிசி ஆலை ஏற்படுத்தப்படும். கைத்தறி பட்டு உற்பத்தியை மேம்படுத்தும் வகையில் கைத்தறி பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி விலக்களிப்பதுடன் பட்டு மற்றும் ஜவுளி பூங்கா மற்றும் ஜவுளி சந்தைகள் அமைத்து தரப்படும். மகாமக திருவிழாவை தேசிய திருவிழாவாக அறிவிக்கப்பட்டு கும்பகோணம் ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றி தரப்படும். மகாமக திருவிழா காலங்களில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கிறதுக்காக அண்ணல் அக்ரஹாரம், தாராசுரம் மற்றும் பாபநாசரத்தில் ரயில்வே மேம்பாலங்கள் அமைத்து தரப்படும். தஞ்சாவூர் விழுப்புரம் இடையேயான ரயில் பாதை இரட்டை வழி பாதையாக மாற்றப்பட்டு சென்னைக்கு பகல் நேர ரயில் சேவை ஏற்படுத்தி தரப்படும். சுவாமிமலை நாச்சியார் கோயில் பகுதிகளில் புறவழிச்சாலை அமைத்து தரப்படும். இதெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த பகுதிக்கு சொல்லியிருக்கக்கூடிய, இந்த மயிலாடுதுறையில் இந்த கும்பகோணம் தொகுதிக்கு சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதிகள். இதையெல்லாம் கண்டிப்பாக தலைவர் செய்வார் நம்பிக்கை இருக்கா? அது மட்டுமல்ல, இந்தியா கூட்டணியின் சார்பாக தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் சொல்லியிருக்கிறார், 2014 மகளிர் இவ்வளவு வந்திருக்கீங்க தாய்மார்கள், நீங்க சொல்லுங்க, 2014ஆம் ஆண்டு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? இப்ப இல்ல, 2014 10 வருஷத்துக்கு முன்னாடி 450 ரூபா இருந்துச்சுமா. இப்ப எவ்வளவுமா? 1200. ஏத்துனது யாருமா? அதுல தெளிவா இருக்கீங்கல்ல? ஏத்துனது ஒன்றிய பிரதமர், ஒன்றிய அரசு தான் ஏத்துச்சு. 10 வருஷத்துல எவ்வளவு ஏத்தினாங்க? கிட்டத்தட்ட மாசம் ஏத்தி 800 ரூபாய் ஏத்தி 1200 ரூபாய்க்கு கொண்டு வந்தார். இப்போ தேர்தல் வந்துருச்சோன்னு ஒரு நாடகம் ஆடுறார். அதாவது மகளிருக்கு பரிசு கொடுக்கிறாரா? பரிசு கொடுக்குறேன்னு சொல்லி எவ்வளவு இறக்கி இருக்கிறாரு விலை? வெறும் 100 ரூபாய் இறக்கியிருக்காரு. ஏத்தும் போது 800 ரூபாய் ஏத்தினாரு. இப்போ தேர்தல் நாடகம் உங்களை எல்லாம் ஏமாத்தணும்னு 100 ரூபாய் இறக்கியிருக்காரு. ஏமாந்துருவீங்களா? ஏமாறாதீங்க, ஏமாந்துடாதீங்க. மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஏமாந்துடாதீங்க. மோடி வாயில நல்லா வடை சுடுவார். சரியா? நாம பொதுவா பொய் சொல்றாங்கல்ல, அவங்கள சொல்லுவோம் நல்ல வாயில வடை சுடுறாருப்பா அப்படின்னு. ஆனா மோடி என்ன தேவை பண்ணுவாரு? வாயில வடை சுட்டு மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாரு. அந்த வடையும் அவரே சாப்பிட்டுருவாரு. அப்பேற்பட்ட பிரதமர் தான் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்.